வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் AK64 படத்தோட ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஜித் குமார் சாரோடைய 64வது படத்தை பற்றி வந்திருக்க அப்டேட்ஸ் தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்தேன், இன்னொரு சில விஷயங்கள் ட்விட்டரில் வந்து ட்வீட்ஸாக வந்து பார்த்தேன். ஸோ அதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AK64 படம் வந்து கொஞ்சம் நல்ல ஹை பட்ஜெட் கமர்ஷியல் படமாக இருக்க போகுது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பொதுவாகவே அஜித் சார், விஜய் சார் இவங்கெல்லாம் வந்து படம் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய கமர்ஷியல் மூவியாக இருக்கும், பட்ஜெட்லாம் எகிரிடும். பட் இதை வந்து இன்னொரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக பெரிய பட்ஜெட்டாக இருக்கும்ன்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆதிக் தான் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஆப்வியஸாக அவருடைய டைரக்ஷன், அவர் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார், அனில் சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் வந்து போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதுல வந்து அவர் அங்கே ஒரு கில்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த படம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். அவர் தான் லீடிங்கில் இருக்கிறதாவும் வந்து சொல்கிறாங்க. லீடிங்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம், அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறவரும் ஹீரோவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைக் அப்புறம் வந்து ப்ரொடியூசரை பிச் பண்ணுவாங்க, இல்லை டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து பிச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுமாக வந்து போகும். பட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் படத்தோட ஹீரோவோட பட்ஜெட்டும் அண்ட் ப்ரொடியூசர் வந்து இந்த என்டையர் ஃபிலிமுக்கும் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செட் ஆகிருக்கு இந்த ப்ரொடியூசரோட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இந்த மாதத்தோட கடைசியிலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு AK64 படத்தோட அப்டேட்டுன்னு வந்து வந்திருக்கு. மற்றபடி பெருசாக எந்த அப்டேட்டும் வரல. ஹை பட்ஜெட் கமர்ஷியல் மூவி அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து எப்படிலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடலாம், அடுத்து எதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், எந்தோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோட வரேன்.